ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நூக்கோல் சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப் கோதுமை மாவும் 2 நூக்கோல் உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்புக்கு நான் 2 நூக்கோல் எடுத்திருக்கேன். இப்போ நூக்கோலில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் நூக்கோலில் வந்து 6 கிராம் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ நீங்கள் நூக்கோல் எடுக்கிறீங்களோ அதில் 6% தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸு. இதில் வந்து ஆனால் நூக்கோலில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸு, நர்வ்ஸு, மசில்ஸ்க்கெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் இது வந்து லோ இன் கேலரிஸ்னால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க, நீங்கள் வந்து இது நிறையாவே நீங்கள் சாப்பிடலாம். இதில் குறைச்சலாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த பொரியலோ கூட்டோ எதுவுமே வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அந்த காலிஃப்ளவர், கேபேஜ் அந்த குரூப் இதோட ஸ்மெல் கூட பார்த்தீங்கன்னா ப்ராக்கலியோட ஸ்மெல், காலிஃப்ளவரோட ஸ்மெல் அப்படி தான் சிமிலராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம ஸ்டியூவில் நிறையா போடுவோம், பொரியலும் நம்ம பண்ணுவோம். பட் இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி பண்ணும்போது சாப்பிடாதவங்க கூட வந்து இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாதுங்க, நீங்கள் என்ன காய் போட்டு செஞ்சுருக்கீங்கன்னு தெரியாது. பட் இது வந்து நியூட்ரிஷனோட வந்து நம்ம நல்ல நியூட்ரிஷனோட வந்து நம்ம ஒரு சப்பாத்தி நம்ம பண்ணுறோம். அதே போல் வந்து பாருங்கள், ரேடிஷ் சப்பாத்தி கூட நீங்கள் பார்த்தீங்க, அதில் நான் செஞ்ச பின்னாடி அதில் ஒரு துளி கூட ரேடிஷ் போட்ட மாதிரி ஒரு ஸ்மெல்லே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் காய் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்கள் அதே சப்பாத்தி நீங்கள் பண்ணி நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு நெய்யோ பட்டரோ போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம காய் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நூக்கோலை துருவிக்கலாம். இப்போ நான் துருவியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ துருவினது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற வந்து கொஞ்சம் அதில் வந்து பிழிஞ்சிங்கன்னா இது மாதிரி வந்து தண்ணி வரும் பாருங்கள், அந்த ஜூஸ் வரும். அது வேணால் கொஞ்சம் வந்து நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு போட்டு பிசையும் போது தேவைப்பட்டால் அந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்புல எடுக்கலாவது வந்து நம்ம அந்த ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நானும் வந்து கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து மாவு நிறையா போட வேண்டி வந்துடும். அதனால ஏன்னா இதில் வந்து நல்ல ஜூஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாவு நிறையா போட வேண்டி வந்துடும். இல்லை நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ நான் இதை கொஞ்சம் பிழிஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சப்பாத்திக்கு மட்டும் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். இது மாதிரி நீங்கள் காய் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த காயில் இருக்கிற ஜூஸ்லேயே வந்து இந்த சப்பாத்தி நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக ஆகிடும். அதாவது சப்பாத்தி வந்து சாதாரணமாக தண்ணி ஊற்றி பண்ணுறதை காட்டிலும் காயோட ஜூஸில் நீங்கள் பண்ணால் நல்லது. நம்ம வந்து இதில் வந்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். தேவைப்படும் போது இந்த தண்ணி நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சால் கூட வரும். இது போகிறோம். இது இப்போ வந்து இது நம்ம போட்டுட்டு தேவைப்படுற மாவு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கூட்டினாலும் பரவாயில்ல. மாவு வந்து கொஞ்சம் பத்தலை, ரொம்ப குழன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து மாவு போட்டுக்கலாம். அதில் இன்னும் நமக்கு நல்லது தான். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி நமக்கு சப்பாத்தி வரும், அவ்வளோதான். இப்போ நான் மாவு கொட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். பட் இப்படி துருவி செய்யும் போது வந்து நமக்கு ரொம்ப வந்து மாவு வந்து உங்களுக்கு தேவைப்படாது.
அன்றைக்கி வந்து நம்ம முள்ளங்கி அரைச்சி பண்ணதுனால வந்து கொஞ்சம் மாவு தேவைப்பட்டுச்சு, நம்ம போட்டுட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையானது வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நூக்கோல் வந்து சைஸ் மாறும். ஏன்னா பெருசாகவும் இருக்குது, கொஞ்சம் இதோட பெருசாக கூட இருக்குது. இது ரொம்ப சின்ன நூக்கோல் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சைஸ் அந்த சப்பாத்திக்கு தேவைப்படுற சைஸ் ஒரு பெருசாக இருந்தால் பெருசு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜூஸ் ஊற்றிடுறேன், சரியாக இருக்குது எனக்கு. அதாவது இது ஏன் நான் இப்படி வந்து காட்டுறேன், அப்படியே நான் போட்டு பிசைஞ்சிருக்கலாம். ஏன் நான் காட்டுறேன்னா, சப்போஸ் நீங்கள் பெரிய சைஸில் டிஃபர் ஆகும் நூக்கோல். அப்போ நீங்கள் பெரிய நூக்கோல் எடுத்திங்கன்னா அப்புறம் இந்த அளவு பத்தலைன்னு யோசிப்பீங்க. அதுக்காக தான் நான் இப்படி காட்டுறேன். இதுக்கு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், பிசைஞ்சிட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம், பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வந்து தேவைப்படுது. ஆனால் வந்து பிசைய வந்து இதில் இருக்கிற தண்ணியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூசன் ஆகும். கொஞ்சம் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்தி போகிறோம். ஏன்னா இதுலேயே நீங்கள் பிசைய வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த இதில் இருக்கிற ஜூஸ் வந்து நம்ம பிசைய கொஞ்சம் மாவு லூசன் ஆகும். சரி, போகிறோம். இப்போ பிசைஞ்சிக்கலாம், சரியாக இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் இது பால் ஊற்றினேன். சில காயில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஜூஸ் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த டிப் உங்களுக்கு கொடுத்தேன், அது ஜூஸ் பிழிஞ்சி பண்ணுறதுக்காக. ஏன்னா நிறையா ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு போட வேண்டி வந்துடும். இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு, ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் தான் தடவி நம்ம வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ்னானா ஒரே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம வந்து திருப்பி அப்படி பிசைஞ்சு நம்ம சுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஊற வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து இதில் ஈரப்பதம் நிறையா இருக்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் மாவு கோட் பண்ணி நான் வச்சிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம உருண்டையாக வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டுட்டோன்னா இப்போ வந்து நம்ம இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இது ஊறின பின்னாடி இதோட உள்ள அந்த வெஜிடபிளோட மாய்ஸ்சர் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம வந்து மாவு கோட் பண்ணிட்டா சரியாக போயிடும். இது நல்ல ஒரு ஹெல்த்தி சப்பாத்தி, நல்ல வந்து நியூட்ரிஷியஸ். இது நீங்கள் இதே போல் வந்து நிறையா வெஜிடபிள் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டீங்க. எங்கள் சேனலில் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்ட சப்பாத்திஸ் இருக்குது. நீங்கள் வந்து அது ஒரு 2-3 இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ உங்களுக்கே வந்து இந்த வெஜிடபிள் போட்டு பண்ணலாம், அந்த வெஜிடபிள் போட்டு பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 9 சப்பாத்தி வருது. 9லேருந்து 10 சப்பாத்திக்குள்ளே வரும் நம்ம போட்ட காய் கோதுமை மாவில். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இது வந்து நம்ம காய் துருவி போட்டதுனால மெதுவாக பண்ணுங்கள். நம்ம அரைச்சி போட்டோன்னா வந்து அது காய் தெரியாது. துருவி போட்டதுனால வந்து கொஞ்சம் வந்து நம்ம தேய்க்கும் போது இருக்கும். நம்ம அரைச்சோன்னா கொஞ்சம் தண்ணி வந்து இது மாய்ஸ்சர் நிறையா இருக்கிறதுனால ஜூஸ் நிறையா வரும். அப்போ உங்களுக்கு இது மாவு வந்து
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 கப்புக்கு மேலே வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து துருவி செய்கிறது. இந்த சப்பாத்தியில் வந்து உங்களுக்கு நூக்கோலோட வாசனையே இருக்காது. ஆனால் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான சப்பாத்தி. உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே, அது போல் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கலர் மாறின பின்னாடி நம்ம திருப்பிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது, நம்ம திருப்பிக்கலாம். இந்த சைடு வந்து நல்லா வேக வைங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லை பட்டர், கீ அது மாதிரி எதுனா போட்டுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எலும்பாது மேலே. பட் டேஸ்ட் என்னவோ நல்லாயிருக்கும். அப்படியும் பண்ணலாம், எண்ணெயும் போடாமல் பண்ணலாம். பாருங்க, 2 சைடும் நல்ல கலர் எடுத்துடலாம். இப்போ மேலே பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம திருப்பிடலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் கீ பட்டர் கூட வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நூக்கோல் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நூக்கோல் சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு காய் போட்டதுனால வந்து உங்களுக்கு சப்பாத்தி ஒரு நியூட்ரிஷியஸ் ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கட்டாயம் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கும் வந்து இது யூஸ் ஆகிருக்கு. அதுக்காக தான் மற்றவங்களும் வந்து இது வந்து செஞ்சு பார்க்கட்டும்னு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்து ஒரு ஹெல்த்தி லைஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.